இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருக்கின்ற புகழேந்தி தான் தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் இரட்டை இலை சின்னம் என்பது ஓபிஎஸ் தலைமையிலான அணிக்கு வழங்க வேண்டும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார். அவ்வாறு ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அணிக்கு இரட்டை இலை சின்னம் வழங்காத பட்சத்தில் அதிமுக கட்சி என்பது இரண்டாக உடைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏற்கனவே புகழேந்தியை பொறுத்தவரையில் பல்வேறு மனுக்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருந்தார். அதாவது இரட்டை அதிமுக கட்சி என்பது இரண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரண்டு அணிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் நீதிமன்றங்களில் வழக்குகள் என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் தலைமையிலான அணிக்கு தான் வழங்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றமானது நாங்கள் இதில் எந்த தலையிட முடியாது என்று கூறி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி கடந்த வாரம் மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு மனுவை புகழேந்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த மனுவில் இரட்டை இலையை தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்றும் அதை முடக்கி வைக்க வேண்டும் என்று கோரி தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், இதே போல 2 தினங்களுக்கு முன்னர் தங்களுடைய அணியை அதிமுக ஓபிஎஸ் அணி என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனு மீதான என்ன பதில் வந்திருக்கு? இதுவரை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே புகழேந்தி மட்டுமில்லாமல் பல தரப்பினரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அந்த மனுக்கள் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் தான் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். தனது மனுக்கள் மீது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது அழைத்து நோட்டீஸ் அனுப்பவோ இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். புகழேந்தி தாக்கல் செய்திருக்கின்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கின்ற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறிதான் புகழேந்தி கோரிக்கை வைத்தார். ஆனால் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் எதுவும் தலையிட முடியாது, தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் மனு நீங்கள் அழியுங்கள், தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அதை பொறுத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தது. இதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் மீண்டும் ஒரு மனுவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி தாக்கல் செய்திருக்கிறார். அவர் அதுல முக்கியமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைவதை அதிமுக தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை, அதனால்தான் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தனது மனுவில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் இதுவரை புகழேந்தி கொடுத்திருக்கின்ற பல மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் ஒரு மனுவை புகழேந்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.